லைஃப்பை யாருக்கும் முடிக்க முடியல. அந்த அமைதியான லைஃப்பில் சோம்பேறித்தனமும் வருமானம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ உடல் ஆரோக்கியம் இருக்குங்க, அதெல்லாம் முக்கியமாக. நீங்கள் எவ்வளோ வேணால் கோடி கோடியாக சம்பாதிங்க, உடல் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அடுத்த படிக்காக இருக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஓடி ஓடி இல்லை ஆயிரம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பேருக்காக சொல்கிறேன். 1000 சம்பாதிக்கணும்னா வெறும் 800 மெடிக்கலுக்கே கொடுத்துருந்தா, 800 900 மெடிக்கலுக்கு கொடுத்துருந்தா என்ன வரும் நினைக்கிறீங்க? இல்லை 1200 மெடிக்கலுக்கு கொடுக்குறீங்கன்னா 1000 இந்த மாதிரி 1000 இல்லை மேலே 200 அதுக்கு 200 கடன் வாங்கியிருக்காரு. மொத்தம் சுகாதாரமான வாழ்க்கை, சுகாதாரம்னு கேட்டால் சுகாதாரத்தினுடைய இது வருது ஆரம்பங்கிறது. நல்ல தயவு செய்து எல்லாரும் கிராமத்து வாழ்க்கை வெறுக்காதீங்க. கிராமத்து வாழ்க்கை ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு நல்லதுங்க, மனசுக்கு நல்லதுங்க. இந்த பச்சை பசுமையான ஒரு சூழ்நிலையில் மனசுக்கே வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு இதுமா இருந்துச்சுங்க. தயவுசெய்து மேலே மேலே எல்லாரும் கிராமத்தில் இருக்கிறவங்க விவசாயிகளுக்கு சரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மெயினாக அவங்க வந்து பயிர் பண்ணலை, அவங்க எதுவும் நடத்துக்கல, அதாவது பயிர் பண்ணாமல் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதாவது வெறும் காலி தேனி கடை போட்டு வைக்கிறதுனால பள்ளக்காடு தேனி கடை அந்த போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட வைரஸ் கூட இயற்கையான காற்று, நல்ல காற்று, இயற்கையான குடிநீருடைய விஷயங்களும் உணவுனுடைய விஷயங்களும் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு இயற்கை சார்ந்து இருக்கிறோன்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்படலான்றது என்னுடைய விருப்பம். அதாவது என்னுடைய கருத்து. மற்ற நாடுகள்லாம் அப்படி கிடையாது. ரிசர்வேஷன், அதாவது அந்த பொருள் கிடாமல் இருக்கிறதுக்கான கெமிக்கல்லாம் அதில் கலந்து ஒரு 2 நாளில் அழுகி போகிற பொருளை வந்து 10 நாளைக்கு இருக்கணும் அது அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜு அங்கே வச்சு ப்ரிசர்வேஷன் பேரில் ஒரு சில இதெல்லாம் பண்ண மேலே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே பாதிக்கப்படும். அந்த உணவுனுடைய சத்தெல்லாம் இருக்குதான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து போய் சென்று சேரக்கூடிய நேரம் எல்லாமே காலம் எல்லாமே லேட்டாகும். சக்திகள் அது வரைக்கும் அவங்க வாங்குற பொருளுடைய சக்திகள் எவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரியாது. ஒரு சிலதுல நாட்கள் அதிகமாக கிடைக்கும், ஒரு சில நாட்கள், ஒரு சிலது எவ்வளோ லேட் ஆகுதோ அந்தளவுக்கு நன்மைகள் விளையும். ஆனால் இந்த இப்போ ஒரு சில பொருட்களை வந்து இப்போ எப்பப்பெல்லாம் சாப்பிடணுமோ அப்பப்போ சாப்பிட்டா மட்டும்தான் அது நல்லது. கூடிய விரைவில் சாப்பிட்டா தான் ஒரு சிலது நல்லது. ஒரு சில விரைவுலாம் நாட்கள் எவ்வளோ கடந்து போகுதோ, எவ்வளோ நாட்கள் தள்ளி போகுதோ அவ்வளோ நாட்கள் வந்து அப்போ தான் அதனுடைய அந்த உணவுடைய வீரியம் இருக்கும். எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதே விஷயத்தில் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்னைக்கும் சரி விவசாயிகள் தான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து. யாருங்க விவசாயிகள் மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து. என்ன பண்ணாலும் இது இல்லைங்க, இல்லை நிலத்தெல்லாம் விற்றுட்டாங்க, எங்கள் அப்பா விற்றுட்டாரு. அதனால நிலத்தினுடைய வந்து கொஞ்சம் பயன்பாடுகள் கம்மி தான். சரி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 தான் இருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு மேலும் என்னுடைய இதை வந்து டெவலப் பண்ணணும்னு ஆசை இருக்கணும்னு அடிக்கடி நான் லைவ் போகிறதுக்கு ரெடி. அதே விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. நன்றி.